नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर के मूलनूर पवलक्कोडी की कुम्मियट्टा टीम ने 60 दिवसीय प्रशिक्षण लिया। इसके बाद कुम्मियट्टम का 95वां प्रदर्शन मुलानूर ईश्वरन मंदिर में आयोजित किया गया। पावलाकोडी समूह के शिक्षक विश्वनाथन के नेतृत्व में आयोजित कुम्मियट्टा कार्यक्रम में कहा गया कि आज की सभ्य दुनिया में प्राचीन कलाओं को बहाल किया जाना चाहिए, क्योंकि उनमें से प्रत्येक कला मर रही है। वर्दी पहने 300 लड़कियों, महिलाओं और पुरुषों के एक समूह ने कोंगू क्षेत्र की पारंपरिक कला पावलाकोडी वल्ली कुम्मियाट्टा का प्रदर्शन किया। मुरुगन वल्ली कहानी के साथ लोकगीत भी जुड़े हुए हैं। उन्होंने भारतीदासन, भरतियार गीत, फिल्म और दार्शनिक गीत सहित वैचारिक गीत गाए। विशेषकर पुरुष और महिलाएं पैर बांधकर नाचते गाते थे। कन्नीवाड़ी, मूलनूर, पोलाराई, विल्लाकोविल और तारापुरम क्षेत्रों के 1000 से अधिक लोगों ने गमी खेल देखा और आनंद लिया। इस कार्यक्रम में मुलानूर डीएम के संघ सचिव पलानीचमी, नगरपालिका अध्यक्ष मकल थंडापानी और इलंगोवन, मुलानूर क्षेत्र प्रशिक्षण शिक्षक चित्रा और अनिता ने विशेष अतिथि के रूप में भाग लिया। तमिलनाडु से संवाददाता सुब्रमणी की रिपोर्ट। அனைவருக்கும் வணக்கம். நான் பவளக்கொடி கும்மியாட்ட குழுவினுடைய தலைவர் மற்றும் ஆசிரியர். நம்ம கொங்கு மண்ணினுடைய ஒரு பாரம்பரிய கலையான, கொங்கு மண்ணினுடைய ஒரு கிராமிய கலையான இந்த கும்மிக்கலை பல்வேறு நிகழ்வுகளுக்கிடையே இந்த கும்மிக்கலையானது அழிவின் விளிம்பை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதை மீட்டுருவாக்கம் செய்து அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கின்ற முகமாக கொங்கு மண்டலத்திலே பல்வேறு பகுதிகளிலே நாங்கள் இந்த கும்மிக்கலையை பயிற்சி எடுத்து அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மூலனூரிலே எங்களுடைய பவளக்கொடி கும்மியாட்டத்தினுடைய 95வது அரங்கேற்ற விழாவானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 200க்கும் மேற்பட்டோர் இங்கு பயிற்சி எடுத்து இன்று அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை சற்றேறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளிலே இந்த நிகழ்வினை ஒரு வேள்வியாக செய்து கொண்டிருக்கின்றோம். கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் நடக்கின்ற கோவில் திருவிழாக்களிலும், கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளிலும், ஆன்மீக நிகழ்வுகளிலும், அரசு நிகழ்வுகளில் கூட நாங்கள் இந்த நிகழ்வினை செய்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு சமூக வலைதளங்களிலே மூழ்கி கிடக்கின்ற இன்றைய இளைய தலைமுறையை, அவர்களுக்கு நமது மண் சார்ந்த கலையை கொண்டு போய் சேர்த்து அவருடைய மனதையும் உடலையும் வலிமைப்படுத்துகின்ற ஒரு முயற்சி நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இனி வருகின்ற காலங்களில் அரசு ஏற்பாடு செய்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கூட மாணாக்கர்களுக்கு இந்த ஒரு கலையாக அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அரசு விழாக்களிலும் சமுதாயம் சார்ந்த விழாக்களிலும் இந்த கும்மிக்கலையை அனைவரிடம் கொண்டு போய் சேர்க்க அரசு ஆவணம் செய்யும்.